அண்ணே அதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கண்ணே. எப்படியும் புரட்டிடுவேண்ணே. அண்ணே 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 கொஞ்சம் பிரச்சனை இருக்கண்ணே, புரிஞ்சுக்கண்ணே. இல்லைன்னா கொடுத்துட மாட்டேண்ணே. நான் வெளில இருக்கண்ணே. அப்படி சொல்ல வரலண்ணே. ஐயோ அப்படி நினைக்காதீங்கண்ணே. நீங்கள் அலைய வைக்கணுங்கிறது ஆசை இல்லைண்ணே. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கண்ணே. நானும் எப்படியாவது உங்கள் கடமை அடிச்சிடலான்னு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். எல்லா தொழிலும் நஷ்டம் ஆயிடுச்சுண்ணே. கையில் சுத்தமாக காசு இல்லைண்ணே. இருந்தால் இவ்வளோ காலம் உங்களுக்காக வச்சுருப்பேன் அண்ணே. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கண்ணே. அப்படி இல்லைண்ணே. தெரியுண்ணே. அப்படி இல்லைண்ணே. அண்ணே ஏமாற்ற மாட்டேண்ணே. எப்படியும் கொடுத்துருவேண்ணே. நம்புங்கண்ணே. கோவப்படாதீங்கண்ணே. புரட்டி கொடுத்துருவேண்ணே. அண்ணே நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க. நான் அப்புறமா நேரில் வந்து பார்க்குறேண்ணே. காசு கொடுண்ணா. எங்கடா போய் கொடுப்பேன்? அதான் எல்லாத்தையும் உருவிட்டீங்களே. அதான் ஒன்னா தாத்தா தாலி வரைக்கும் கொடுத்துறேன். பத்தல வா, மிச்சத்துக்கு நான் தான் இருக்கேன். வா, எங்கேயா போய் திருடி கொண்டாந்து கொடுக்கட்டுமா? இல்லாதவன் கடை வாங்கிட்டா வாழக்கூடாதா? நீ நாய்ங்களா சத்த போனது கூட நீங்களா விட மாட்டீங்களா? நிம்மதியா வாழ விடுங்களேண்டா. காசு இல்லாத கடை வாங்கிட்டோம்னா இவரோட வாழ முடியாது அவங்ககிட்டலாம். தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் காக்கியது தொல்லை இரும்புறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் காக்கியதே எல்லை மறுவ நெறியளிக்கும் வாதம் எல்லை மறுவ நெறியளிக்கும் வாதம். என்னப்பா கொஞ்சம் கூட டீசென்ஸே தெரியாதா? சும்மா இருங்க. எல்லாத்துக்கும் என்னையே திட்டு. எனக்கு இன்னும் வந்து வாச்சிருக்கு பாரு சனியே. வந்துக்கிறாங்க பாரு. யாருண்ணா? எச்சி போய் பாரு. யாருண்ணா? பாசம் பொங்கு. ஹேய் விஜய், புதுசா வர பண்ணிட்டு வாங்க மாப்ள. உள்ள வர வேண்டியதானடி. நாங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம். அதான் அம்மா சொல்லிட்டு வர சொன்னாங்க. சின்ன பிள்ளையா லட்சணமா ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்த. உனக்கு ஒரு கால் கட்ட போட்டாங்க. இனிமையான பார்த்து உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனேன்னு விஜய் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. இங்க ஆடிட்டு இருந்த மாதிரியே அங்கேயும் போய் வாழைத்தனத்தெல்லாம் காமிச்சிடாத. பெத்தவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதுதான் பிள்ளைங்களுக்கு அழகு. ஆமா, விஜய் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? 10-12 வருஷமா 2 குடும்பம் ஒன்னாவே பழகிட்டோம். நல்லது கெட்டதெல்லாம் 2 குடும்பம் சேர்ந்தே தான் முடிவு பண்ணுவோம். அந்த அளவுக்கு க்ளோஸ்னா பாத்துங்களேன். ஆமா, கதிரண்ணையே கல்யாணத்துக்கு வரவே இல்ல. ஆட போமா, அவன் பேச்சும் நடத்தையும் யாருக்குமா புரியுது? சும்மா அது கூட சண்டை போடணும். ரூம்ல இருக்கா? கதிரண்ணே, 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 என்ன வாயாடி பொண்ணு. ஆனா நல்ல குணமாப்ல. என்ன மன்னிச்சிரு. ஆனா என் மேல எதுவும் தப்பு இல்ல. காலகாலத்துல நீ வேலை வெட்டிக்கு போயிருந்தா நான் ஏன் இப்படி? ஆக்சுவலி how many boys how many girls in your house? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு மாப்பிள்ள. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பையன்தான், பொண்ணே கிடையாது. நலுங்கெல்லாம் கூட என்னையே பாட சொல்லுவாங்கன்னா பாருங்களேன். ஓ, அப்ப நான் ஒரு பாட்டு பாட்டுமா?
அம்மா என் பொண்ணு அழகான கண்ணு காதல்னு ஆசை காட்டி கட்டி நான் எட்டின்னு அம்மா என் எங்கேருந்து பிடிச்சிங்க அவனை? இல்ல, அவர் எங்களுக்கு தூரத்து சொந்தம். எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் வேலை பண்ணுறாரு, சூப்பர்வைசராக இருக்காரு, நல்ல சம்பளம், கட்டிக்கோடின்னு சொன்னாங்க. அதான். ஓ, அதான் என் கூட சுற்றிட்டு அவனுக்கு புள்ள பற்றி கொடுக்கலான்னு போயிட்டீங்க போல இருக்கு. நல்லது தான். ஐயோ, என் பொழப்பு மட்டும் ஏன் இப்படி மாப்பிள்ள கிளம்புறாரு பாரு. இதோ வரேன். இருந்தாலும் உங்க மேல எனக்கு கோவன. உங்க கல்யாணத்துக்கு வரேனா பாருங்களேன். வா உக்காரு. லைட் ஆஃப் பண்ணிடலாமா? ஐயோ மச்சான், காசு கேளடா வேணாம் சொல்லிட்டு போனா சம்பாதிக்கிறேன்டா. காசு பணம் காரு பங்களா எல்லாம் சம்பாதிக்கிறேன்டா. மகேஷ், நீ வேணா பாரு, நான் ஒரு நாள் அப்படியே கார்ல போயிட்டே இருப்பேன் மச்சான். அவன் எங்க தெருவில் முடையும் கிடப்பா. அன்னைக்கு கேட்பேன், ஏண்டி காசுக்காக என்ன வேணாம் சொல்லிட்டு போனியே, இன்னைக்கு நீ எங்க நான் எங்க அப்படி கேட்ப மச்சான். நீ நடந்தா இல்லையா போறேன். சரி மச்சான், குடி மச்சான், குடி. மச்சான், 10 காசுக்கு பேர ஒன்று போயிடாடா. நான் அவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறேன் மச்சான். ஒரு 5 crores தேவைடா. இதான் ஐடியா இருந்தா சொல்ல. அட பாவி, முதலியே கேட்டுக்கூடாதே. இந்த பார், நேராக போனால் நேப்பியர் பிரிட்ஜ், அதை தாண்டி போனேன்னு வச்சுக்கேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கோம். வாசல்ல 2 பேர் AK ஃபட்ஸ் வச்சு நின்று இருப்பானுங்க. அப்படி டாக்கா குத்துட்டு உள்ள போனேன்னு வச்சுக்கேன், கட்டு கட்டா பணம் இருக்கும். எப்படி மச்சான், 5 இல்லடா 50 கிடைக்கும். என்ன ஓட்டுறியா? இங்க பார் சாகரே, நான் ரொம்ப பொறுமையா போய் நிறுகிறேன். அப்புறம் என்ன மூஞ்ச தூக்க வச்சுட்டாத. அப்படி இல்லைண்ணா, வட்டிலாம் கூட கரெக்டாக கட்டிட்டேண்ணே. வட்டியை கட்ட அசலே வேண்டாம் தருவா. சும்மா வட்டியை கட்ட. இல்லைண்ணே, ஒரு வாரத்தில் எப்படியாவது பொருட்டி கட்டிடுறேண்ணே. என்ன வாயில துணை பத்தி வச்சாட்டீங்க. பேசுமா சும்மா டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு வாரத்தில் எப்படியா தருவேன் நீ? எங்கள் சொந்தக்காரன் கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி கட்டிடுவேண்ணே? என்ன சொந்தக்காரங்களா சாகரே, இதெல்லாம் நல்லா இல்லை. பச்சை பையனா இருக்கிறா, பார்த்து நந்துக்கோ. இல்லைண்ணே, எப்படி கட்டிடுவேண்ணே? இப்போ என்ன அந்த அதுக்கு கொடுத்துட்டு போறது? எங்கண்ணே, சுத்தமாக இல்லைண்ணே. இன்னம்மா போ வரேண்ணே. சாகரே, நாளை பின்னால எதனா ஆச்சுன்னா அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. சார், MA Sociology. Have cleared in first class, sir. That's nice. Very good. That's nice, man. So, I'm glad, Mr. Kadresan, that you're joining a team to create more excitement and you're appointed. Sir, is the interview over? Am I selected? ஏதாவது சாதிக்கணுங்கிற வெறி உங்கள் கண்ணில் தெரியுது மிஸ்டர் கதிரேசன். That quality is enough. You can join in our team. Oh. So, this job is marketing based. சி கதிரேசன், நம்ம இந்திய நாட்டோட ஜனத்தொகை 130 கோடியை தாண்டி பல வருஷம் ஆச்சு. இதில் டிகிரி வரைக்கும் தொட்டவங்க வெறும் 9% தான். தமிழ்நாட்டில் மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு இன்டர்வியூ கார்டு கூட பார்க்காதவங்க 55 லட்சம் பேர்னு SFI தகவல் சொல்லுது. எல்லாருக்கும் ஒயிட் காலர் ஜாப் தான் பண்ணணும்னு ஆசை. அண்ட் மோர் ஒரு ஒயிட் காலர் ஜாப் வாங்கிட்டு என்னையா பண்ணுவீங்க? இன்றைக்கி வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிப்பீங்க. அதுக்கு ஆதாரமாக ஒரு குழந்தையும் பிறக்கும். பிறக்கிற குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் வாங்குறதுக்கு ஓட ஆரம்பிக்கிற இந்த கால்கள், அந்த பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கரை சேர்த்து காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பேங்க்கில் பேலன்ஸ் எவ்வளோடா இருக்குது, சின்னதாக ஒரு வீடு வாங்கலாமான்னு யோசிக்கும் போது, அடடா நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சேன்னு நாற்காலியில் உட்காந்து யோசிக்கிற ஒரு சராசரி மனுஷனாவால் ஆசைப்படுறீங்களா மிஸ்டர் கதிரேசன்?
கண்ணை விரிச்சு பாருங்க மிஸ்டர் கதிரேசன். இந்த எல்லையில்லா பிரபஞ்சத்தை பாருங்க மிஸ்டர் கதிரேசன். This is a land of opportunity, man. This is a land of opportunity. Why don't you take up this challenge and live as an example for others, man? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மிஸ்டர் கதிரேசன். யார்கிட்டயே அது அடிமையாக மட்டுமே இருந்து காலத்தை கழிச்சிடலான்னு நினைக்கிறவங்க மத்தியில் ஒரே ஒருத்தர் மட்டும் மாற்றி யோசிச்சார். 6 வயசுலேயே அப்பாவை பறி கொடுத்துட்டாரு. வீட்டில் வறுமை தாங்காமல் சரியாக படிக்கக்கூட முடியலை. ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்சது மாதம் 30 ரூபாய் சம்பளத்தில் ஹோட்டலில் ஒரு பெல்பாய் வேலை. வறுமையிலையும் அவரோட இலக்கு மட்டும் வானத்தை நோக்கியே இருந்துச்சு. உழைக்க ஆரம்பித்தார். ராத்திரி பகல்னு பார்க்கல, சூரியனுக்கே உதயத்தை காட்ட ஆரம்பித்தார். கொஞ்ச கால போராட்டத்துக்கு அப்புறம் எந்த ஹோட்டலில் ஒரு பெல்பாயா வேலை பார்த்தாரோ அதே ஹோட்டலில் வேலைக்கு வாங்கினார். அதுக்கப்புறம் அவர் செஞ்சதெல்லாம் ஒரு வரலாறாக மாறிடுச்சு. அவர் வேற யாரும் இல்லை, இந்திய ஹோட்டல்களின் தந்தைன்னு சொல்கிறோமே எம்எஸ் ஓப்ராய் அவர் தான். அவர் ஒரு மனுஷன் தானே. அவரால் மட்டும் சிகரத்தை அடைய முடியும்னா ஏன் நம்மளால் அடைய முடியாது மிஸ்டர் கதிரேசன்? காலத்தில் நீ வேலை வெட்டிக்கு போயிருந்தா நான் ஏன் இப்படி? சார் அப்போது இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் ஆகி பெருசாக வந்துடலாம்ல? ஸ்கை இஸ் த லிமிட் மேன், ஸ்கை இஸ் த லிமிட். உழைச்சி பாருங்க மிஸ்டர் கதிரேசன், ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். ஏன் அடுத்த அம்பானியாவோ இல்லை பில்கேட்ஸாவோ நீங்கள் வரக்கூடாது மிஸ்டர் கதிரேசன்? இன்றைக்கி தான் நீங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, கொஞ்ச நாளில் ட்ரெயினர், அதுக்கப்புறம் பிரான்ச் மேனேஜர். ஒரே வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் பிஸ்னஸ் ஓனர். ஜூஸ் பை தட் சார். உலக சினிமா உனக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தயாராகி விட்டது மகேஷ். சரி, ஒவ்வொரு ஐட்டத்துலையும் 20 பாக்கெட் கொடுத்துட்டு போங்க. ஏடே தம்பி, அதெல்லாம் கணக்கு பார்த்து வாங்கி உள்ள வைடா. கொடுத்துட்டு போங்க தம்பி. அண்ணாச்சி, அப்புறம் பொங்கல்லாம் வருது. வரேண்ணே. தம்பி அண்ணே, 10 நாளைக்கு ஒருக்க கணக்கு முடிச்சுக்கலாம், சரிதானே? சரிண்ணே. Hello, excuse me, sir. Yes, what do you want? Good morning, sir. Good morning. I'm Kadiresen from Space Marketing and Management. Can you spend a minute with me, please? Yeah, tell me. Thank you, sir. Sir, I have a very beautiful product for you. Oh, Can you guess what it is? no idea. It's okay. A beautiful and glamorous encyclopedia for you, sir. Please have a look, sir. Nice. This will be a very useful product for you, sir. Wow, beautiful. Sir, this is washable, waterproof, and non-sticky upon any sort of stain, sir. You can even gift it for somebody if you want, sir. Or else you can preserve it and give it to your grandchildren also, sir. This will be very useful for you, sir. Actually, this book is costing 1,500 rupees in the market, sir. Huh? But we are giving just for 500 rupees, sir. 500? Please have a look, sir. So, how many copies would you like to buy, sir? Sorry, gentlemen. No idea. ஏ மகேஷ், வின்னர் மூவிஸில் ஆடி செக்ஷன் பண்ணிட்டு இருக்காண்டா. நான் தான் மேனேஜர். ஒரு 10 லட்சம் ரெடி பண்ணேன். பிளேட் கேட் வாங்கி தரேன். பெரிய பிரேக் கிடைக்கும்டா. என்னண்ணே, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தானே நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பேட்டா வாங்கியிருக்கேன். 10 லட்சம் ரூபான்றதெல்லாம் பிறந்ததுலேருந்து நான் பார்த்தது கூட இல்லைண்ணே. அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே கலந்துட வேண்டியதான் மகேஷ். அட, உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் 4 நாள் வருவீங்க, 5ஆவது நாள் காணாமல் போயிடுவீங்க. அதை நம்பி நாங்கள் பெரிய கம்பெனிக்காரங்களை பழிச்சிக்க முடியாது தம்பி. தம்பி, நீங்கள் ஒன்று செய்யுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பெட்டி கடையாக பார்த்துக்குங்க. என்ன நான் சொல்கிறது? ஒருத்தர் ப்ளீஸ். சொல்கிறேன்ல, ப்ளீஸ். Hey, Vinu, see, somebody is staring at us. Hey, what do you want? என்ன வேணும் உனக்கு? முறுக்கு சாப்பிட்றியா? சி, stupid. ஏன் வாய்க்கு தான் கொஞ்சம் வேலை கூட. Excuse me, madam. I have a beautiful product. பக்கத்து வீடு பாரு தம்பி. Happy party! Happy party! Happy party! So, gentlemen, this day has begun on a great note, and we have received another exhilarating product from the head office. Any 3 guesses? You? ஏடால் சார், No.
You? gift article. No. You? Electronic device. No. Okay, let's see the product now. This is a beautiful and a highly moving product in the market, guys. And this is an imported bandwidth, guys. Use by that. Gentlemen, Yes, sir. can you get me a cup of water, please? Okay, sir. Now I'm just going to show you some miracle, man. விடுங்க. நான் இப்போ இந்த தண்ணியை இந்த பேன் பிட்டில் ஊற்ற போகிறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. பேன் பிட் வெட்டே ஆகல. It's because this cloth is washable, waterproof, non-sticky, non-greasy thing. சார் ஐ ஹாவ் அ டவுட். Yes, gentlemen. இதில் தண்ணியே ஒட்டாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி சார் துவைக்கிறது? Work off with your hands. உங்க கையால தான் துவைக்கணும். Silly. Okay, come on. Let's all pack up the things. Come on, cheer up, boys. Come on. I just can't stop loving you. டேய் ஊசி பாத்துடா. அண்ணே ம் வணக்கண்ணே. வாங்க தம்பி, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாரு, நீ கொடுத்த சரக்கு எதுவுமே போகலை, அப்படியே கிடக்கு கடையை அடைச்சிக்கிட்டு. டேய் தம்பி, அந்த மூட்டை எடுத்து அவர்கிட்ட கொடு. வருத்தப்படாதீங்க, என்னண்ணே? இதை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தம்பி, இனிமேல் நம்ம கடைக்கு சரக்கு தேவைப்படாது, நீங்கள் வேறு கடையை பார்த்துக்குங்க, சரியா? இதுக்கு கட்டுறா. இப்படியே எல்லாரும் வேணாம்னா நாங்களாம் இப்படி தானே பிழைக்கிறது. ஏன் தம்பி கோவப்படுறீங்க? இங்கே பாருங்க, இப்போ கடைக்கு வரவெல்லாம் லேஸ் இருக்கா குறுக்குறே இருக்கான்னு தான் கேட்குறானே தவிர வத்தல் இருக்கா முறுக்கு இருக்கான்னு ஒரு வயலும் கேட்கறது இல்லை. போப்பா, நீயும் போய் ஒரு நடிகையை வச்சு டிவியில் விளம்பரம் பண்ணு. உலகத்திலேயே எங்கே வத்தல் தான் சிறந்ததுன்னு போய் சொல்லு. அப்போ தாயா வியாபாரம் ஆகும். இல்லைன்னா அந்த கோழி சோடாக்காரன் காணாமல் போனான் பாரு, அது மாதிரி காணாமல் போக வேண்டியதுதான். இப்பெல்லாம் சில்லறை வியாபாரி எவனும் பிழைக்க முடியாதியா. இதோ தெருவுக்கு 2 சூப்பர் மார்க்கெட் திறந்துட்டான். என் கடையவே என்னைக்கு மூட போகிறேன்னு எனக்கே தெரியாது. போப்பா, இவ்வளோ நீ வேற வத்தல் முறுக்குன்னுட்டு. ஏய் நீ தைடா. ஏப்பா உங்களை வர எல்லாம் இங்கே அலோடு கிடையாதுப்பா. கிளம்பு. ஜோசப் சார், சட்னி புளிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டு பார்த்து சாப்பிட்டு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது கதிரேசா. ஏன் நீங்கள் பிரான்ச் மேனேஜர் ஆகல? ம், கொஞ்ச நாள் வேலை செஞ்சால் கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நாமளே ஒரு ஆஃபீஸ் போட்டு தனி நிர்வாகம் பண்ணலான்னு உங்ககிட்டயும் சொல்லிட்டானுங்களா? ஆமாம். ஏன்? எல்லாம் போய் கதிரேசா, சுத்த ஏமாத்து வேலை. முதல்ல நம்மளை ஆசை காட்டி உள்ளே இழுப்பாங்க, அப்புறம் டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க, உங்களுக்கு தனியாக ஆஃபீஸ் வச்சு தரேன்னுவாங்க, வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலான்னுவாங்க. இதை நம்பி நானும் நாயா பேயா அலைஞ்சிட்டேன். இன்னைய வரையும் ஒரு ப்ராடக்ட் விற்றா 100க்கு 10 ரூபா கமிஷனை தாண்டி வேற ஒன்றும் பார்த்ததில்லை. இத்தனை வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகி 2 பொம்பளை பிள்ளைங்க பிறந்தது தான் மிச்சம். இனி யாரும் எனக்கு வேலையும் தரமாட்டாங்க. இந்த கம்பெனியை விட்டு வேறு எந்த கம்பெனிக்கும் போகவும் முடியாது. தினம் கிடைக்கிற 100-200 காசை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுல தான் என் வாழ்க்கையே இருக்குது. எப்படி வாழ்க்கையில் பழைக்க போகிறோன்னு தெரில, சம்பாதிக்க போகிறோன்னு தெரில. நான் தான் தொலைச்சிட்டேன். நீங்களாவது புத்திசாலித்தனமாக வாழ்க்கையில் பழைச்சிங்க கதிரேசா. டேய் மகேஷ், இந்தா. டேய் ஒரு விஷயம்,
இந்த ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மச்சான். டேய் என்னடா? இல்லைடா, சினிமாவில் பெருசாக ஜெயிக்கணுன்றது அப்பா காலத்து கனவு. சரி, அவரால் முடியல, நாமளாவது ஜெயிச்சிடலான்னு ஆசையாக ஓடி வந்தேன். ஏறி இறங்காத கதவு இல்லை, பார்க்காத டைரக்டர் இல்லை, ப்ரொடியூசர் இல்லை, ஒரு கதவு கூட திறக்கலடா. ஏய் என்னடா எவ்வளோ ஆசையாக வந்த? இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்டா. முடியலடா. வரும்போதே ஹீரோ ஆகிடலான்னு வந்தேன். சரி, அது முடியல. கேரக்டர் ஆர்டிஸ்டாவது ஆகிடலான்னு, அதுவும் நடக்கலை. இப்போ வெறும் பேட்டாக்காக ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயின்னு இருக்க மச்சான். அப்பா போயிட்டார். கஷ்டத்தில் உசுரை கொடுத்துருந்த அம்மாவும் போய் சேர்ந்துருச்சு. இப்படியே இருந்தான்னு வச்சுக்கேன், ஏவிஎம் வாசல்லையோ பிரசாத் வாசல்லையோ பீடா கடை போட்டு போகிற வர நடிகன்லாம் வேடிக்கை பார்த்துன்னு இருக்க வேண்டியதான் மச்சான். தோத்துட்டேன்டா. கனவே கனவே இன்னும் கொஞ்ச நாள் தான். நம்ம மூஞ்சி நம்ம பார்த்துக்கிறதுக்கு அழுத்து போயிடும் மச்சான். பிரிஞ்சிடலாம்டா, பிரிஞ்சிடலாம். எங்கடா போகிற? வடக்கா தெக்கான்னு தெரியல, இந்த ஊர் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். கனவே கலைந்து எங்கு போகிறாய்? கலங்கும் மனதை என்ன செய்ய போகிறாய்? Excuse me, sir. I'm Kadiresan from Space Marketing and Management. Sir, can you spend a minute with me, please, sir? I have a very beautiful product, sir. Can you guess what it is, sir? It's okay. A beautiful and glamorous encyclopedia for you, sir. Please have a look, sir. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். Very useful book, sir. ஆமாம், வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டீங்களா? To have, sir. தம்பி, தவறாக எடுத்துக்காதீங்க. இதை சாப்பிட்றதுக்கு வச்சுங்க. சார் சார் இல்லை சார், தப்புல தம்பி, காசுலாம் வேணாம் சார். புக் முதல்ல சாப்பிடுங்க தம்பி. சார் சார் தம்பி, சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம். சார், மனுஷன் உழைக்கிறதை சாப்பிடுறது தான் தம்பி. சாப்பிடுங்க சார். நீரோடும் ஓடை நீரின்றி ஓட வெறும் காணல் நீரிலே மனம் தூண்டில் போடுதே. இது முதலா முடிவா யார் சொல்லுவார்? கனவே கனவே கலைந்து எங்கு போகிறாய்? கலங்கும் மனதை என்ன செய்ய போகிறாய்? காணாத காட்சியெல்லாம் வருகின்றதோ நேரம், கண்ணீரில் பிம்பங்கள் கரைகின்றதோர் நேரம். காணாத காட்சியெல்லாம் வருகின்றதோர் நேரம், கண்ணீரில் பிம்பங்கள் கரைகின்றதோர் நேரம். காலங்கள் செய்யும் மாயங்கள் எல்லாம் புரியாது வாழ்விலே, இருள் மூடும் போதிலே உயிர் உருகும்
கனவே கனவே கலைந்து எங்கு போகிறாய் கலங்கும் மனதை என்ன செய்ய போகிறாய்? என்னம்மா என்னாச்சு? அப்பா ஏதாவது சொன்னாரா? இந்த வட்டிக்கு விடுவாங்கல்ல, அவங்க உன்னை தேடி வந்தாங்க. நீ இல்லைன்னா அப்பாவை கூட்டு போயிட்டாங்கடா. இன்னும் வரல. ஆமாடா, இப்ப எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ என்னம்மா சொல்ற? காலையிலேருந்து வரலையா? ஆமாப்பா. வா, விளக்கு மறு பீதி. நான் வாசவன் கச்சா நீ வந்து உக்காண்டியாங்க? இல்லைங்க ஐயா, என் பையன் வெளியில போயிருக்கான். அவன் வந்த உடனே வரதன் சாரை பார்த்து பேசிட்டு போகலான்னு இருக்கேன். இங்க பாடுறா அண்ணாத்த வேஸ்ட்டுப்பா. ஓடுற குதிரை மேல துட்ட கட்டச்சுன்னா நொண்டி குதிரை மேல துட்ட கட்ட ஓடியா ஓடியா ஓடியானா எங்க ஓடியாரா போயிடுச்சு. மூஞ்ச பத்தியா சாகுறாங்க. ஏய் என்ன விளையாண்டுக்கிறீங்க? மங்கத்தனா ரம்யா செஸ் இப்படியே சூது விளையாண்டுருங்க. ஒரு நாள் போலீஸ்காரன் வந்து லைட்டி விடுவான், அப்புறம் தெரியுண்டா உங்களுக்கு. சொல்லிட்டு ஏசு என்னப்பா இங்கே உட்காந்துருக்கீங்க? கடன் வாங்கிட்டோம் இல்லைப்பா, அசிங்கப்பட்டு தானேப்பா ஆகணும். அதான் நான் வந்துட்டேன்லப்பா, நீங்கள் கிளம்புங்க. இல்லைப்பா, இங்கே தான் உட்கார சொல்லியிருக்காங்க. வரதன் சாரை பார்த்துட்டு தான் போகணும்ப்பா. அதுக்காக காலையிலேருந்து இங்கே உட்காந்துருக்கீங்களாப்பா? நீங்கள் கிளம்புங்க, அம்மா காத்துட்ருப்பாங்க. நான் வரணும்னு பார்த்துட்டு வரேன். அனுப்ப மாட்டேன்ப்பா. அண்ணே அப்பா அண்ணே, நீ சொகுசா கூட்டின்னு போறதுக்கா நாங்க தூக்கி வந்து வச்சிருக்கோம். வணக்கம் வரதா. என்ன நான் சொன்னேன்ல, நம்ம பையன் தான். என்ன பண்ற? ப்ளீச்சிங் பவுடர், பினாயில் இதெல்லாம் நானே ப்ரிப்பரேஷன் பண்ணி விற்றுனுக்குறேண்ணா. இந்த இதை குத்துரு. அண்ணே அதான் நான் வந்துட்டேன்ல அண்ணே. டேய் அப்பா அனுப்பிச்சிடலாம். வட்டி நீ என்ன சொல்றீங்களோ நான் செய்கிறேண்ணே. என்ன இங்க இருக்க கூசுதோ துட்டை வாங்கி ஜோப்ல போடும்போது தெரியல பேசுறான். வாங்கும்போது என்ன கமலக்கா வியாபாரம் எப்படி போகுது? ஏதோ போய்க்கு நிக்குது வரதா. வட்டியெல்லாம் கூட கரெக்டாக கட்டிட்டேண்ணே. அம்மா கழுத்துல இருந்து கடைசி குண்டு மணி கூட வித்துட்டேன். டேய் வட்டியை குத்துட்ட அசல எவ்வளோ தருவா? இங்க உட்காந்து இருக்கானே உங்க ஒப்ப நான் தருவா. வந்துட்டானுங்க அண்ணே அப்பாண்ணே. அண்ணே ஒரு சின்ன மேட்ரு ஆனகன வரையும் போட்டுங்க. வணக்கம் ஐயா. இதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. வணக்கண்ணா. அப்பா ஹார்ட் பேஷண்ட் இல்லைங்க ஐயா. பண்ணிக்கலாம் வேணாண்ணே, ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன். என்ன உருடுவோனா வாங்கின காசை கொடுக்க வாக்கில்ல. இவெல்லாம் உசுரோட இருந்தா செத்தானடா. போங்கப்பா, போங்கன்னு சொல்லல. முதல்ல இருந்து போங்க, போங்கன்னு சொல்றேன்.
அவசரப்பட்டுட்டியப்பா. என்னப்பா அவசரப்பட்ட? என் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்துவான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களா? அது இல்லைப்பா, அவன் எம்எல்ஏ மூர்த்தியோட ஆளாம். அவங்க கிட்டலாம் நம்மளால மல்லு கட்ட முடியாதுப்பா. என்னப்பா பண்ணிட்டு வாங்க அவனு? மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு செத்து போன பணமாக இருக்க சொல்கிறீங்களா? சார் எம்எல்ஏ மூர்த்தி கார் வந்துங்கிறான், பசங்கள்லாம் போட்டு வந்துங்கிறான் பொழுதுறான். தம்பி சேகரே, வேண்டாம்டா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. சும்மா இருமா, நான் பாத்துக்கறேன். வீட்டை விட்டு வெளிய சும்மா போகாதடா. டேய், நாங்க சொல்றத கேளுடா. அந்த எம்எல்ஏ உள்ள போமா நீ. உள்ள போவீங்களா இல்ல? போங்க உள்ள. பா, உள்ள போங்க. வாங்கப்பா. போங்க உள்ள. நான் சொல்ற வரைக்கும் யாரும் வெளில வராதீங்க. வரறேன் பாப்பேன். வட. வா. யாருப்பா எங்க சேகர் வரதன் அடிச்ச ஒஸ்தாது? ஏன் நான் தான் என்ன பண்ண போறா? என்னால வளர்ந்த நாய் கொஞ்ச நாளா எம்முன்னாலே மாற தூக்கி பேச ஆரம்பிச்சிட்டான். நானே நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ முந்திட்ட. சந்தோஷம். அவன் வட்டிக்கு விட்ட காசு எல்லாம் யாரதான் நினைக்கிற? எல்லாம் என்னதுதான். இல்ல அது உங்க காசு எனக்கு தெரியாதுண்ணே. காசு கிடக்குது கழுத விடு, மனுஷன் தான் முக்கியம். நீ சரியான சொல்லு. அவன் இருந்த இடத்துல ஒன்ன வச்சு அழகு பாக்குற. புரியல ராஜா, உன்னை பார்த்து ஊரே பயந்துகிட்டு இருக்கு. அதான் உன் மூலதனம்.
மற்றவங்க பயந்தெளிகிறதுக்குள்ள நாம சம்பாதிச்சிடணும். நல்லா யோசிச்சு பாரு சேகர், காலம் போனா வராது ராஜா. வண்டி எடுறா. கிளம்பிட்டாரு போல இருக்கு. லட்சமா சம்பாதிச்சு வந்து கொட்ட போறாரு. இந்த சனியனுக்கு பண்ண செலவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தா என் பொண்ணு கல்யாணத்தையாவது சீரும் சிறப்பமா ஜாம் ஜாமும் பிரமாதமா எடுத்திருக்கலாம். தண்டச்சோறு ஈஸ்வரா, இவனை பெத்த பாவத்தை எங்க போய் கரைக்க போறனோ. காலனா காசு சம்பாதிக்க துப்பு இல்லை, ரோசம் மட்டும் பொத்துட்டு வருது. பாத்தியா, இப்படியே சரியா போச்சா? உருப்பட்டு இருந்தா பரவாயில்ல. சனிய எனக்குன்னு வந்து வாச்சிட்டு பாரு. வீட்டுக்கு நஷ்டம், நாட்டுக்கு நஷ்டம். ஏன் உறுப்பு இல்லை? ஏன் நானா கேட்டேன்? பிளஸ் ஒன்ல காமர்ஸ் டெக் சொல்லி நானா கேட்டேன்? ஐயோ, என்னங்க சயின்ஸ் குரூப்ல எடுத்தா காலேஜ் செக்மோ நிறைய டொனேஷன் கொடுக்க வேண்டியிருக்குமாமே. அதுக்கெல்லாம் நமக்கு சக்தி இல்லமா. ஆமாடா, உன் கூட போறா என்ன மட்டும் ஊசிச்சுக்கடா. அவன் குடும்பம் கூட்டி செட்டல சம்பாதிக்க துப்பு இல்ல. பேசா பேர் பேசமா இருக்கானுங்க. பாதிக்கு அப்பா பத்த வேலை போய் உட்கார்ந்தானுங்க. சரி பீடி பேரு காசு கொடுத்து வேலை வாங்கிருக்கானுங்க. மிச்சமே இருக்கால வாட்ஸ்அப்ல பீடி எடுத்துருக்கானுங்க. அந்த வேலைக்கு லஞ்சம் கொடுக்கணும். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? ஏதோ நல்ல வேலைக்கு போகணும், மாசம் சம்பளத்தை கூட அவங்ககிட்ட தரணும், அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கி தரணும், தங்கச்சி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தரணும்னு ஆசை இல்லையா என்ன? வேலை கிடைக்கல, வெளியில இருக்கவங்க தான் புரிஞ்சுக்கல, வீட்டுக்குள்ளே இருக்கு நீங்களே. ஆமா, எங்கம்மா போவ நானு? தம்பி அழாதடா, அம்மா சொல்றேன்ல. வலிக்குதுமா. Come. Yeah. So this is my property, Sam. Totally 1.5 acre housing plot. பக்கத்துல எதுவும் டெவலப் ஆகல. நீ வேற வேர்ல்ட் சிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போகுது பாருங்க. ஏரியா கொஞ்சம் ரிமோட் தான் இருக்குல்ல. சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா எவ்ரிதிங் வில் கெட் டெவலப். என்ன நம்பு, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஆந்துருச்சுன்னா அந்த ஏரியாவே மாறிடும். முதல்ல போய் இடத்த பாரு சார். யோ கூட்டின்னு போயா. Let's go see the plot. கதிரு, டேய் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படியா இருக்கு அண்ணே? நான் நல்லா இருக்கேண்ணே, நீங்க நல்லா இருக்கீங்களா? வாடா, சும்மா வாடா. எங்க அண்ணே? எங்க அண்ணே? வாழ்க்கை ஒரு ரேஸு கதிரேசா. இங்க ஓடுறவெல்லாம் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறோங்கிறது யாருக்கும் முக்கியம் இல்லை. ஜெயிக்கணும்னு மட்டும் நினைச்சா பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குடா. அதை விட்டுட்டு யாரும் என்னை கண்டுக்கல, யாரும் என்னை மதிக்க மாட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன்னு வையேன், நீ மட்டும் தனியாக ஊழையிட்டுக்கிட்டே சாக வேண்டியதுதான். கண்டுக்கிறதுக்கு நாதி இருக்காதுடா. எல்லாம் வேஷம்டா. இங்கெல்லாம் வேஷம் போட்டா தாண்டா வித்தை காட்ட முடியும். சம்பாதிக்கிறதா எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்டா. இன்னைக்கு என்ன பாரு, சிவராமன் ரியல் எஸ்டேட், சிவராமன் ஷேர் மார்க்கெட், சிவராமன் ஃபினான்ஸ். உலகத்தில் எதெல்லாம் ஏமாத்தி சம்பாதிக்க முடியுமோ அது எல்லாத்துலேயும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்கெல்லாம் ஜெயிக்கிறவன் சொல்கிறது தான் நியாயம், தர்மம் எல்லாமே.
புல்ல மான் சாப்பிடும், மான புலி வேட்டையாடும். இதான் யதார்த்தம். டேய், இப்படி இடிஞ்சு போய் வந்துருக்கிறியே, என்ன செய்யறது தான் எண்ணம்? எனக்கு வாழவே பிடிக்கல சித்தப்பா. எல்லாத்துலேயும் தோத்துட்டேன். இந்த மூஞ்சி வச்சின்னு வெளியே போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல. போடா போடா போய் பத்துனே, எதில்ரா தோத்துட்ட? இதுவரையிலும் நீ பட்ட பாடு இருக்குதே, அதுவே நீ ஜெயிச்சது சமண்டா. நாங்கள்லாம் அங்கே இல்லை, பழைக்க முடியல. பட்டணத்தில் இருந்தால் தான் பழக முடியுமா என்ன? இங்கேயும் வாயலாம்டா. சரி, என்னமோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். இந்த உலகம் ரொம்ப அழகானது மகேஷ். கண்ணை மூடிக்கிட்டே தெரியறதே இல்லை. வாய்க்கணா என்னடா, சாப்பிட்டா சிரிச்சிடணும், படுத்தா பட்டுன்னு தூக்கம் வந்துடணும்டா. கடைசி வரையிலும் சொந்த பந்தன்னு ஒரு 4 பேர் சுற்றி நின்றுட்டா போதும்டா. சந்தோஷன்றது நம்ம மனசுக்கு தான்டா மகேஷ் இருக்குது. உன்னை பார்த்து ஊரே பயந்துகிட்டு இருக்கு. அதான் மூலதனம். மற்றவங்க பயந்தெழுகிறதுக்குள்ள நாம சம்பாதிச்சிடணும். வாழ்க்கை ஒரு ரேஸு கதிரேசா. இங்கே ஓடுறவெல்லாம் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறோங்கிறது யாருக்கும் முக்கியம் இல்லை. இங்கெல்லாம் ஜெயிக்கிறவன் சொல்கிறது தான் நியாயம், தர்மம் எல்லாமே. புல்ல மான் சாப்பிடும், மான புலி வேட்டையாடும். இதுதான் யதார்த்தம். காலம் போனா வராது ராஜா. திலகா, மாமா இருக்காரு? இருக்காரு, உள்ள வாங்க. பரவாயில்ல திலகா, கூப்பிட. சரி. வணக்கம் மாமா. என் மகேஷ் உள்ள வரத்தானையா? பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. விசாலம், மகேஷ் வந்திருக்காப்புல, காபி போடு. மாமா, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு. இல்லை மாமா, நான் மெட்ராஸ் வேணான்னு வந்துட்டேன் மாமா. நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா உங்கள் கூடயே கூத்தாடிட்டு அப்படியே ஒத்தாசையாக இருந்துடலான்னு. என்னது கூத்தா? ஏன் உன் சினிமா என்னாச்சு? அங்கே ஒன்றும் போனி தட்டலையா? அதுக்கு இல்லை மாமா. கூத்துன்னா என்னன்னு தெரியுமா? அடவுக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? கூத்துன்னா ராத்திரி ஃபுல்லாக கண்ணு மூச்சு ஆடணும். 4 சுத்து கிரிக்கி அடிக்க முடியுமாடா உன்னால? இல்லை 2 அடவு தான் போட்டுருவியா? 32 கட்டு இருக்குது. அதை உன்னால் தாங்கி நான் ஆட முடியுமா? கூத்து ஆட வந்துட்டானா கூத்து. இவனுங்களுக்கு தினம் சொல்லி தரேன். ஒன்றும் பிடுங்கலை. அவனுங்களே அப்படி இருக்கும்போது நீ எங்கேருந்துடா புதுசாக வந்துட்ட? ராத்திரி கட்ட ஆரம்பிச்சா வெடிய மூச்சுக்கின்னு ஆடணும். சேர்ந்தா போல் உன்னால் மூச்சுனாதான் இருக்க முடியுமாடா? எல்லாத்தையும் மீறி வெட்டி பசங்களுக்கு வித்து கத்தர்னு போட மாட்டி வச்சிருக்கேன். சும்மா காலங்கத்தால் கோவத்தை கழிப்பேன். இப்போ ஒன்று கெட்டு போல இங்கே இருந்துக்கா. நம்ம காடு கையிலாம் பார்த்துக்கோ. ஒரு கடையோ பொட்டி கடையோ வச்சு தரேன். அதை வச்சு போச்சுக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன். அதை விட்டுட்டு கூத்து கீத்துன்னு இந்த பக்கம் வந்த திரைகடல் ஒளி போலார்க்கும் சேனைகள் அணிவகுத்தே விரைந்தடல் வெற்றி வேந்தர் விழுந்தடி தொழுதே ஏத்த முனைந்திடில் மூவுலகும் முப்பணி தேவதேவர் இணைந்தடி ஏற்றி போற்றும் ராவணன் வருகின்றானே, ராவணன் வருகின்றானே, ராவணன் வருகின்றானே.
கலங்கையின் ஈசன் மகேசன் ஈரேழு உலகிற்கும் ஆசானும் நானே தாசானு தாசன் என்றே மன்ன கூடி தாழ் பணிந்தே ஏற்றி போற்றுவோர் கோடி வாசவன் போல் தேவர் மூவர் கொண்டாடி வல்லவன் என தேவல் செய்வார் முன்னோடி வாசவன் போல் தேவர் மூவர் கொண்டாடி வல்லவன் என தேவல் செய்வார் முன்னோடி எழில் பெற்றலங்கையின் ஈசன் மகேசன் பேசும் பகையற்றையானவ நகையற்ற வீணனே லிங்கேஸ்வரா பில்லாண்மை ராமன் தன் இல்லாளை கவர்ந்தே சொல்லாண்மை பேடியே கோரம் புரிந்த கல்வன் நீதானே ஆரடா குரங்கனே என் முன் அடாது பேசி நின்று இருட்டு அரளி மண்ணில் வந்துட்டாயோ பாரடா பாரடா என் வீர பராக்கிரமம் காண போரில் உன்னனை விட்டு கொட்டும் பொருதியில் ஒழிப்பேன் எரியும் தீயில் கொட்டிய சாம்பலை நகிப்பேன் தப்பி வரும் வெள்ளலைகள் முத்திடமலை அதுவும் தப்பி வரும் வெள்ளலைகள் முத்திடமலை அதுவும் தளர்ந்து குறைந்திடுமோ இடிந்து ஒழிந்திடுமோ ஆணவமே பேசும் அநியாய வேஷம் அலங்கோலமாகும் வரும் காலம் காணும் லிங்கேஸ்வரா வேணதவம் செய்தே காணும் வரம் யாவும் கோண புத்தியாலே வீணில் பலியாகும் உணர்வாய் நிதானே சிதறாது மேலும் பொற்கால லங்கையின் புவி மூடி தலம் தற்கால வரலாறு நவிழ்கின்ற பெருமை தக்காது என கூறும் கருதலை குரங்கே நிற்காதே நீ ஓடி நின் ராமன் தனையே ஒப்பாரும் விக்காரும் இல்லாத எனையே குரு போதி சமர்க்கான உரைப்பாய நீயே வெல்வேனா என்னப்பா கதிரேசன் லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல சார், பெரியவர் நீங்க. வாங்க மேடம், வாங்க சார். அப்போ லேண்டை பார்த்துடலாங்களா? பார்த்து வாங்க சார். தாராளமாக பார்த்துடலாம் சார். நம்மளது ஈஸ்ட் ஃபேசிங் லேண்டு
லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா 70 ஃபீட் லென்த் சார், 60 ஃபீட் பிரெத் மேடம். டோட்டலாக 60 × 70 4200 ஸ்கொயர் ஃபீட் வருது மேடம். சரி. டோட்டல் ஏரியா நமக்கு 1.5 கிரவுண்ட் வந்துடும் சார். But the boundary has not been fixed yet. ஐயோ, அதெல்லாம் சர்வேர் வச்சு பக்காவாக அளந்துக்கலாம் மேடம். நாளை பின்ன எந்த விலங்கும் வந்துடக்கூடாது இல்லை. Ground water level எப்படி இருக்கும்? வாட்டர் லெவல் வில் பி 20-25 ஃபீட்டில் கிடச்சிடும் மேடம். மழை காலத்தில் கிணத்துல கையை விட்டு தண்ணி முடிக்கலன்னா பார்த்துங்களேன். Too small, கதிரேசன். எல்லாம் சரி. சொன்னேன் மேடம். லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்க கதிரேசன்? சாரி சார், எல்லாம் ரெடியாக இருக்கு சார். சார் டாக்குமெண்ட் காப்பி பாருங்க மேடம். பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்க? இதோ சார். ஈஸி எல்லாம் அப் டு டேட்டா வாங்கியிருக்கியா? எல்லாம் ப்ராப்பராக இருக்கு சார். பட்டா ரசீது? What is the quoting? பட்டா ரசீது தீர்வு எல்லாம் சரியா கட்டியிருக்கா? டாக்ஸ் ரசீது வேணுமே? சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எவ்வளோலாம் கரையம் பண்ணலாண்ணே? என்ன 13 லட்சத்துக்கு வாங்கினேன், 8% ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ். வாங்கின வழிக்கு வந்தாலே போறண்டா. சார் இது லீகல் ஒப்பீனியன், இடத்தோட லே அவுட். ஆமாம், சிட்டாடங்கள். என் லேண்டோட ஜாதகம் தெரியுமாடா உனக்கு? என்னண்ணே அந்த இடத்துக்கு 3 ஒன்று தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாண்ணே. கதிரேசன் ஒரு 25-26 லட்சத்துக்குள்ள முடிக்க பாரியா? ஐயோ, இதுவே காலனா அரைனான்னு சேர்த்து வச்ச பணத்துல தாயா வாங்கணும், மீதிக்கு லோன் தாயா போடணும். என்னால் முடிஞ்சது ஏதோ புரோக்கர் கமிஷன் வேணா விட்டு கொடுத்துடலாம் சார். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. கொஞ்சம் நீ நினைச்சா முடிக்கலாம் ஐயா. எனக்கும் ஆசை தான் சார். முடிச்சு விடுங்க. ஒன்றும் இல்லை, நீங்களே 2 மாசம் கழிச்சு கையை மாற்றி விட்றா கதிரேசான்னு சொல்லுங்க. 1க்கு 3 மடங்கு நானே வித்துட்டு போறேன். விற்கிறதுக்கு ஐயா வாங்குறோம். என் காலத்தில் தான் இல்லை, என் பையன் காலத்துலயாவது ஒரு காக்காணி நிலத்துக்கு சொந்தக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறேயா. அதுக்கு என்ன சார் பண்ணுறது? மனுஷன் பாட்டு பெத்து போட்டுன்னு போயினே இருக்கிறான், விலைவாசி பாட்டில் ஏறினே இருக்குது. இதுக்கெல்லாம் யாரை குறை சொல்கிறது சொல்லுங்க? இதில் யார் வாங்க போறா? நான் தான். யார் விற்கிறது? சார் தான். சாரா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சிருக்கீங்களா? ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் இருக்கு. கரண்ட்ல டேக்ஸ் இருக்கணும், அப்புறம் ஈசி முனிசிபாலிட்டி அப்ரூவ்டு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா எதுவுமே இல்லை. அப்புறம் அந்த இரு சார் ஒரு 1000 ரூபா கொடுத்து விடுங்க. கொடுத்து விடுமா? சும்மா அவருக்குலாம் போடுறது நமக்கு போடணும். புரியுது சார், ஆனால் வந்து முன்ன மாதிரி ஆஃபீஸர் கிடையாது, இப்பெல்லாம் ஏகப்பட்ட குடைச்சல். கொடைவார் இந்தா புடி. ஐயா வைக்கலாம் வையா. இதுல வேலையா வந்து ஒன்று சொல்கிறேன்ல, சும்மா அடுத்த பார்த்துக்கலாம் வையா. எல்லாம் புரியுது. மொத்தமாக நீயே முடிக்கிட்டாத, எனக்கு ஒரு 500 ரூபா எடுத்து வை. சரியா? பிச்சைக்காரன் ஒருத்தன் வாந்தி எடுத்தானா, எவனோ ஒருத்தன் பூச்சி குடிச்சானா. வாயா. இல்ல கதிரேசா, நான் காசெல்லாம் கூட செய்வேன், ஆனா அந்த பெரிய ஆஃபீஸர்லாம் அப்படி செய்வாங்களா? யார் எங்க பெரிய ஆஃபீஸர்? கவுண்ட் பண்ணிக்கிறீங்களா? கொஞ்சம். ஓ குட். ஏண்டா கதிர, குடும்பத்தை பார்த்தா ரொம்ப அப்புறாணியாக இருக்காங்களே, கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கலாமோ? அண்ணா அறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கருவோடு அறுத்துடணுண்ணே. சும்மா கை தண்ணியா கால் தண்ணியான்ட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுண்ணே. மோசமான ஆள்ராணி. இப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, இதுக்கே திக்கிட்டா அப்புறம் எப்படிண்ணே 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடிலாம் பார்க்குறது? ஏதாவது பெருசாக பண்ணுண்ணே. அடப்பாவி, போகிற போக்க பார்த்தா வெள்ளை சொக்கா போட்டு என்ன ஜெயிலில் உட்கார வைக்காம விடமாட்ட போல இருக்குதடா நீ. அண்ணே உலகத்தில் ஜெயிலுன்னு ஒன்று இருந்தா வெயிலுன்னு ஒன்று உண்டு. பேசிக்கினே வந்தோம், வீடு வந்தே தெரில இல்லைண்ணா. அப்போ நான் கிளம்பட்டுமாண்ணே? சரி கதிரு, பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கூட நல்லபடியாக முடிஞ்சது இல்லைண்ணா? அப்பாடா. தேங்க்ஸ் கதிரு. பரவாயில்லண்ணா. சரி நான் கிளம்புறேண்ணே. வரேண்ணே. ஹலோ, ஏன் ஃபோன் எடுத்து எவ்வளோ நேரமா? சும்மாரியா ஒரு நிமிஷம் சொல்கிறேன். வேறு ஏதாவது வேலை இருந்தால் கூட சொல்லி அனுப்புங்கண்ணே. சரிண்ணே. சொல்கிறேன்டா. சரிண்ணே. ஏய் கதிரேசா, வேலை செஞ்ச காசு கேட்டியாடா நீ? உங்ககிட்ட போய் எப்படிண்ணே? வேலை செஞ்சா காசை கேளு, அது உன் உரிமைடா. உன் உழைப்புக்கு நீ கொடுக்குற மரியாதை, புரிஞ்சுதா?
எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கிட்டேன். இதுவும் உழைப்புடா. எடுத்துக்க. என்னண்ணே? காலங்காத்தால நோய் யாரு? நானா மகேஷ். இதோ வந்துட்டேன். என்ன திலகா அப்படியே வாசனையா இருக்கிறா. சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். கேசுவா வட்டியை போடுற. திலகா அதல்ல வயக்காட்டுல ஆளுங்க களை எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்க்க போயிருக்காங்க. அப்ப அத்தை இல்லையா? கேசுவா நீ வெளியே துணியை மடிச்சு வச்சுரு, நான் காண பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ நீங்கள் போக மாட்டீங்களா? நான் வெளியே தான் இருக்கேன் திலகா, ஏதாவது என்ன கூப்பிடு. இந்தா திலகா, மாமா பணம் கொடுத்து விட்டுச்சு. 1 2 3 4 5 6 7 8 பா இந்தா உள்ளே வச்சுரு. இல்லைங்க எண்ணி பார்த்துக்க. சும்மா இல்லை எண்ணி பார்த்துக்கிட்டு எங்களுக்கு என்னமோ என்ன தெரியாத மாதிரி பெருசாக சொல்ல வந்துட்டு. இல்லைங்க நான் எப்படி அடிக்க வச்சுட்டு போயிடுறேன். ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு போங்க. எதுக்கு நீ வேற? இதோ வந்துட்டேன்ற 2 நிமிஷத்துல என்ன ஆயிட போகுது? வரப்போவே காலில் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டு. இதுக்கு போய் ரொம்ப தான் பிஸி காட்டுறாரு. கேசவண்ண கேசவண்ண ஏன் திலகா சும்மா சும்மா அண்ணன் அண்ணனை கூப்பிடுற? பின்ன எப்படி அண்ணா உங்களை மரியாதையா கூப்பிடுறது? கேசவ் அப்படின்னு கூப்பிட்டேன் நாய்க்குட்டி மாதிரி ஓடி வர போகிறேன். முடிஞ்சு பாரு. அத்தை காலமானதுக்கு அப்புறம் நீங்க இங்க வரவே இல்லைல்ல? எங்களெல்லாம் மறந்துட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லை திலகா. நாமளும் மெட்ராஸ் போய் பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடலாம். நமக்கும் ரசிகர் மன்றம், கட் அவுட்டு, பாலாபிஷேகம்லாம் நடக்கும்னு நினச்சேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சம்பந்தம்மா கூத்துக்கே சீஃப் கெஸ்டாக வந்துடலான்னு கூட நினச்சேன். எங்க ஒன்றும் நடக்கலை. கடைசியில் பார்த்தா மூஞ்சிக்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் லாய்க்குன்ட்டானுங்க. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறானுங்கன்னே தெரியல. ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா விஜய் அஜித் பின்னாடி எல்லாம் நின்று வாழ்க ஒழிகான்னு கத்துவாங்களே அதானே? சும்மா கடுப்பேத்த திலகா, அவன் கான்ல இருக்கான். சாரி. விஜய் நேரில் பார்த்துருக்கீங்க?
நிறைய தடவை பார்த்துக்கிறேன். நயன்தாரா? ஆ, நயன்தாரா, த்ரிஷா, சமீரா ரெட்டி, தமன்னா, அனுஷ்காலேருந்து அமலாபால் வரைக்கும் எல்லாரையும் பார்த்துருக்கேன். என்ன புண்ணியம். அவங்களெல்லாம் நல்லா சைட் அடிச்சிருப்பீங்கல்ல? சாச்சா, அதெல்லாம் அரிதாரம் பூசின அழகு திலகா, வேற டிபார்ட்மெண்ட். நம்ம ரசிக்கணும்னா நிஜமான அழகு தேவை திலகா. கண்ணில் ஒரு ஈரம், உதட்டில் ஒரு சிரிப்பு, எல்லாரையும் அன்பா பார்த்துக்கிற ஒரு மனசு. கொஞ்சம் பூசின போல இருந்தாலும் ஓகேதான். சிம்பிளா சொன்னா ஒன்ன மாதிரி. சும்மா விளையாடுது மகேஷ். நான் என்ன ஸ்னேகா விடவா அழகு? சத்தியமா சொல்றேன். என் பேச்சில் நம்பிக்கை இல்லைன்னா நீ நேரா போய் கண்ணாடியில் உன் மூஞ்ச பாரு. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரியும். அவ்வளோயா? போன வாரம் சடையார் கோயிலுக்கு பொங்க வைக்க வந்து தெரியுமா? அப்ப சாமி கும்பிட வந்து அத்தனை பேரும் உன்னை தான் சட்டிச்சுருந்தானுங்க. நிஜம்தான். உன் தலையில இருந்த அந்த பூ, நெத்தியில நீ போட்டிருந்த அந்த சிகப்புக்கள் நெத்தி சுட்டி, அது கீழே இருந்த அந்த சிகப்பு பொட்டு, மகேஷ் வெள்ளா வளர்ந்திருந்த உன் புருவம், கழுத்தில் இருந்த அந்த ரெட்டவட செயின், அதுல மின்னிக்கிட்டு இருந்த அந்த டாலர், நீ கையில போட்டிருந்த பச்சை கலர் வளையல், யாருக்குமே வலிக்க கூடாதுன்னு நீ போட்டிருந்த அந்த கொலுசு, உன் கால் விரல்ல இருந்த அந்த மருதாணி, உன் மஞ்சள் கலர் வார் போட்ட செருப்பு, அதுவும் பார்த்து நீ தப்பா நினைச்ச கூட நினைச்சுக்கோ. நானே உன்னை கொஞ்சம் சைட் அடிச்சிட்டேன். ஐயோ ஏன் மகேஷ்? தப்புதான். ஆனா என்ன பண்றது? அழக பார்த்தா ரசிக்காம இருக்க முடியுமா? மகேஷ் போலாமா? நான் வரேன் திலகா. சாரி கதிரேசா, ஆஃபீஸில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சீரட் வச்சிருக்க? சொல்ல பெரிய பார்ட்டி கதிரேசா. என்ஆர்ஐ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கணும்னு பார்க்குறான். ஒரு 15-20 ஏக்கர் இருந்தால் நல்லாயிருக்கும். சிக்க மாட்டேங்குதுடா. கமிஷன் மட்டும் ஒரு 30-40 லட்சம் தேரும்டா. சே, என்ன பண்ணுறதுனே தெரிலடா. இதெல்லாம் ஒரு பொழப்பான? எவனாவது லேண்ட் ஓனர்கிட்ட போயிட்டு விற்கிறியான்னு கெஞ்சுறது, காசு இருக்கவன்கிட்ட போயிட்டு வாங்கிக்கோன்னு நச்சரிக்கிறது, கடைசியில் அவனுங்க போடுற எலும்பு துண்டை வாங்கி நக்கிட்டு சலாம் அடிக்கிறது, எல்லாம் வெறுத்து போச்சுண்ணா. என்ன பண்ணுறது கதிரேசா? ஒன்று வாங்குறதுக்கு கையில் காசு இருக்கணும், இல்லை விற்கிறதுக்கு நிலமாச்சும் இருக்கணும். நம்மக்கிட்ட தான் ரெண்டுமே இல்லையாடா. என்னண்ணா? ஏன்னா இல்லை இதோ இல்லை. ஹே, என்ன விளையாடுறியா? புறம்போக்கு நிலண்டா, அரசாங்க சொத்து. அரசாங்கமே மக்கள் சொத்து தானே. நீ சரி சொல்லுண்ண, பட்டா போட்டுடலாம். எப்படிரா? வாண்ண சப்ப மேட்ரு, சும்மா குண்டு செட்டிலே குதிரை ஓட்டின. இதுதானே நம்ம நிற்கிற இடம். மேகல் புறம்போக்கில் அடங்கும். சுத்துப்பட்டு கிராமம் கூட 5 கிலோமீட்டர் தள்ளி தானே இருக்குது. அதனால் இதை நம்ம மடகுன்னு வச்சுக்கேன், பெருசாக அவனுக்கு கேள்வி கேட்க மாட்டானே. என்ன அந்த ஊர் தலைவர், கவுன்சிலரு இவனுங்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சா போதும், வாலாட்டுன்னு பின்னாடி வந்துடுவானுங்க. எந்த ப்ராப்ளமும் இருக்காதுண்ணே, பார்த்துக்கலாம். அது சரி கதிரேசா, சொல்லுண்ணே. ஊர் ஜனங்களை சரி கட்டுடலாம். அந்த பத்திரம், பட்டா, ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குமேடா. என்னண்ணே பெரிய ஃபார்மாலிட்டிஸு? எவனாவது குப்பந்தாங்கன்னா சுப்பந்தாங்கன்னா அவன் பேரில் பீம் நோட்டீஸை போட்டு வாங்கிடலாண்ணே. அதுக்கப்புறம் கரண்ட் இழுக்கிறது, ரோடு போடுறது, வரி கட்டுறதுன்னு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன், எவன் பேரில் பட்டா போட்டு வாங்கிடலாண்ணே. அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுண்ணே. எல்லாத்தையும் தாண்டி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பேரில் ஒரு நகர் உருவாக்கிட்டோன்னு வச்சுக்கேன்,
ஒரு பயிலும் நம்மள சீண்ட மாட்டானே. சொல்றத பார்த்தா ரொம்ப செலவாகும் போல் இருக்கேடா. மாரில் காயம் பார்க்காம மரக்கல்ல குடிக்க முடியாதுண்ணே. டேய் இதெல்லாம் நடந்துருமாடா? ஏன்னா நடக்காது. வேஷம் போட்டலாண்ணே, வித்த காட்டிலாண்ணே. நமக்கு ஒரு வரலாறு எழுதுவாங்கல்ல. For the victory of us, cheers everybody! ஹார்பர் 22,000, லாரி 4,000. டேய் ஜெய்ப்பூர் இல்லடா, நாக்பூர். டீசல் 1,500, கூலி 12,000, 3 இன்ஜின் ஆயில் மாற்றினாலும் 32,000. டேய் கிறுக்காதடா, ஒழுங்கா எழுதுற. ரோட் மேடுக்கு ஒரு 60,000. அது ஒழுங்கா கணக்கில் எழுதுறா. வணக்கண்ணா. சேகரன் அனுப்பிச்சி விட்டாப்ல. ஹார்பரில் ஸ்க்ராபு டெண்டர் வருது இல்லைங்கண்ணா. நீங்கள் எடுத்தது போக லட்சம் மீதி எதாக இருந்ததுன்னா அண்ணனும் எடுக்கணும்னு பிரியப்படுறாப்புல. ஏய் நான் அப்புறம் பேசுறேன். அண்ணா வணக்கண்ணா. அது ஒன்றும் இல்லைண்ணா. என்னடா ஹார்பரில் ஏசி ஒரு டெண்டர் வருது இல்லைங்கண்ணா. அதை நம்ம சைதாப்பேட்டை சேகரனும் எடுக்கலான்னு பிரியப்படுறாப்புல. நீங்கள் ஓகேனீங்கன்னா நிறுத்துறா. அறிவில்ல, சின்ன பசங்களை போட்டு அடிச்சுக்கணும். நானா பேசுகிறேன்னு வந்து அடிக்கிறேன். ஏய் எங்கே வந்து என்னடா பேச? தண்டருக்குன்னு தலையை தூக்கி போட்டு போயினே இருப்பேன். என்ன சீன் போட்டு காட்டுறியா? போட சரிண்ணா, போட போலாம். வந்துட்டானு பேசுறது. டேய் நீ எழுதுற. நீ உருப்பிட மாட்ட. ஆமாண்டா, உன் வீட்டு பிரச்சனைக்கு ஆனா ஒன்று அப்பப்போ ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன் பாரு. நான் எங்கேருந்து உருப்பிடுவேன்? உருப்பிடாம தான் போவேன். வீட்டில் எல்லாம் சௌக்கியங்களா? நல்லா இருக்காங்க சார் எல்லாரும். இதில் ஒன்று, எவ்வளோ நாள் தான் இந்த ஏசிஓஸே பார்த்துன்னு இருக்கிறது? என்ன சார் பண்ணுறது? இங்கே ஒன்று போட்டு கொஞ்சம் அந்த ஜிசிஓஸும் கவனிக்கிறது. எங்கே சார் இதில் ஒரு சைன் பண்ணுங்க. ஜிசிஓஸ் எல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனிக்காரனே ஒருத்தன் டாமினேட் பண்ணிட்டு இருக்கான் சார். எவ்வளோ போகும்? அது மில்லியன்ஸு ட்ரில்லியன்ஸ்னு போயிட்டு இருக்கு சார். நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. தேங்க்யூ சார். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. என்னால் முடிஞ்சது சார். நல்லது. வரேன் சார். சார் வரேன் சார். உமர என்ன
ஏய் இந்த சேகர் ஃபோன் பண்ணி அவன் உயிரை எடுக்கிறான்டா. யாரு மேல போட சொல்றேன்? ஏய் டிக் போடு. ஏய் இந்த சேகர் ஃபோன் பண்ணி அவன் உயிரை எடுக்கிறான்டா. என்னவா அவனுக்கு? நம்ம ஏசிஎஸ் தண்டர் எடுத்தோம் இல்ல, அதுல அதான் மீதி இருந்தாலும் அவன் பாத்துக்கறானா. என்ன சொல்ற? ஏன்னா கோயில் விசேஷனா வர சொல்லு. கூழ் ஊத்துறதுக்கு உண்டுகளுக்கு வந்தான்னு வச்சுக்க, 50 100 போட்டு அனுப்பு. அதை விட்டு அவன்கிட்ட போய் வளன்னு பேசினுக்கிற. ஓவரா போனான்னு வச்சுக்க, தூக்கி போட்டு பொச்சிட்டு ஒண்ணுமே திரா பண்ணிடுவேன். ஏய் அது கேட்ட எவ்வளவு கோவப்படுற? என்ன கோவப்படுறேன்? ஏய் வேலையை பாருடா. பேசுறத வேடிக்கை பார்த்துங்க, வேலையை பாருடா. சரி சரி விட்றா, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணா, நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். சரி போடா. ஏய் நீ சாப்பிட போங்கடா. டேய் நீங்களும் சாப்பிடுங்க. ஏய் நான் வரேன்டா. போ 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 போ, அவன் காலில் போய் கும்பிடு. சும்மா ட்ரௌசர் போட்ட பசங்க வளர்த்து விட்டு குத்துது கொடையுது சொல்லி எப்போ பார்த்து படிச்சு. நோ ஒரு வாய் சாப்பிட்டு போலாம் வாண்ணே. தண்ணி இருக்கா பிரகாஷ்? பதினஞ்சு வருஷமா என்னை மீறி யாரும் இல்லைன்னு நினைச்சேன்டா. நேற்று பெஞ்ச மழைக்கு பூத்த நாத்துல அது சேகருக்கு சாவுனா நான் தெரியணும்டா. என்னாண்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யலான்னு தான் வந்தேன். நீ விடுனா வின்சென்ட்டு, அவன் சாவு கோராமையா இருக்கணும்டா. என்ன முடிஞ்சிருச்சா? அண்ணா சேகர் பையன் எஸ்கேப் ஆயிட்டானா? என்னடா சொல்ற? ஐயோ அண்ணா நீ கொஞ்சம் உஷாரா இருந்தீங்கண்ணா. அண்ணா கேளுடா. அண்ணா அண்ணா
உட்காருண்ணா. நான் பாட்டுக்கு என் பொழவு பார்த்துட்ருக்கேன். ஏன் நான் உரசி பார்க்குறேன்? உமர் யாருன்னு தெரியுமா சேகர்? என் கூட 10 வருஷமாக தொழில் பார்த்தான்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரதனை ஒருத்தனை சாக புழைக்க அடித்தார். எம்எல்ஏ மூர்த்தி புண்ணியம் கட்டிக்கிட்டான். ஒரே வருஷம் சிலோன்லேருந்து பவுடர் முதல் கொண்டு ஹார்பர்லேருந்து சரக்கு இறக்குற வரைக்கும் எல்லாத்துலேயும் கையை வச்சுட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா சேகர்? வயசாயிடுச்சு இல்லைண்ணா, ஒதுங்க. பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டேன். விளையாட்டை வீட்டில் வச்சுக்க, குத்தி போட்டுருவேன். என்ன மிரட்டுறியா சேகர்? என்ன செஞ்சுட்டு இங்கேருந்து மூசை வெளியே போயிடுவிடா நீ? இன்னைக்கு நான் நினைச்ச 10 பேரை அடிச்சு சமாளிக்க முடியண்டா. தம்மாத்த பையன் நீ ஏண்டா வர சைலா முண்டி கொண்டி செல்ல வாடா. கோவப்படுத்தாதண்ணா. என்ன அரசல எங்க ஏனா பட்டங்க ஏய் வா முரங்கி விட மிருகம் வெடிக்கிறது. இதயம் முழுவதிலும் நாங்கள் வளர்கிறது. கனவு தலைக்கு விட விழிகள் எரிகிறது. நகரம் புரைந்து விட வனங்கள் தெரிகிறது. கசக்குது அடி முதல் முடி வரை துடிக்கிறது துடிக்கிறது. சேகரை தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். கை ஒன்று துண்டா போயிடுச்சுன்னு ஊரம் போய் சொல்லு. வாசேகர் அண்ணா, என்னென்ன அவசரம் வர சொன்னீங்க? ஒன்றைத்தான் தேடிட்டுனேன். சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சமாச்சாரம். என்ன சேகர், ஹார்பர்லேருந்து ஒரு சர கூட உன்னை கேட்காம வெளியே போகிறது இல்லையாமே? இந்த கையில்லாத வெங்கடேசன்ல அவன் தான் சொன்னான். ஆட ஏது எப்படி போனா என்ன, மாசம் ஆனால் கரெக்டாக அவங்க கல்யாணம் நடந்ததில்ல. விடுங்க எஸ்பி சார், சும்மா. நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, நம்ம ஷியாமலா சேட்டு பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். இப்போ பொண்ணு வீட்டில் இல்லை, கார் டிரைவரோட ஓடி போயிட்டாயா. ஏன் எஸ்பி சார் ஏதாவது செய்யலாமே? யோ பொண்ணு சமாச்சாரம் ஐயா, அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ போய் எஃப்ஐஆர் அது இதுன்னு சரி வராதியா. என்னென்ன பண்ணலாம்? அவனை சாவச்சி போடு சேகர், அவனை சாவச்சி போட்டுரு. என் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி அவளை ஏமாத்தி கூட்டின்னு போயிட்டான் சேகர். என்ன பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்றான் சேகர். எனக்கு ஒரே பொண்ணு சேகர். ஆள் எப்படி இருப்பான்? यही है दस सेकंड, यही है वो आरामी, मेरे एक ही बेटी है, इसको मार डालो। एक ही बेटी है सेगर, घर पे कोई नहीं खा रहा, दुकान नहीं खोला। எவ்வளோக்கா? 87 ரூபா. சில்லற இருக்கா? எல்லாம் 500 ரூபாயை கொடுத்தா நான் எங்கள் திசத்துக்கு போகிறேன். பார்ட்டி எசா வராண்ணா, செய்யலாம்ண்ணா. போட்டு விடுமாறா. எப்போ தாலி கட்டுவ?
கட்டலாம் முதல்ல சாப்பிடு. இல்லடா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோயே. என்னன்னு சொல்லு. என்னன்னு கேக்குறல. ஏய் யாரது? யாரு? யாரது? யாரது கேக்குறல? யாரு? ஏய் வேணா சேரு. அவனை புடி மாறா. ஏய் வாசே, தூக்கி வண்டியில் போடுறா. சரிண்ணா. ஏண்டா சேட்டு வண்டி ஓட்டுறதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறான். அவன் பொண்ணை ஓடியாந்துருக்க. அது என்ன பண்ண போகிறேன்? அடிக்க போறியா? என்ன 5 அடி அடிப்பியா? 10 அடி அடிப்பியா? எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன். சேட்டுக்கிட்ட 50 லட்ச ரூபா பேசிக்கிறேன். அடிச்சுக்கோ. அடி அடி அட்ரா அடி அடி அடி. ஹேய், ஏதோ வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சீடி எங்கடா? சரி, நான் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிட்டேன். உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது, ஆட்ட கூட முடியாது. நான் மட்டும் கண்ணை காமிச்சேன்னு வை, எல்லாம் அப்படியே இன்டர்நெட் போடும். சரி, இப்பயும் ஒன்றும் கெட்டு போயிடல. சேட்டை ஒழுங்காக துட்டை கொடுத்துட்டு பொண்ணை மூட்டுன்னு போக சொல்லு. அப்புறம் சவுகாரப்பட்டு சேப்பா ஒரு பையனை பார்த்து ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்ல. நான் குறுக்கால வரலப்பா. நான் ஏதோ எனக்கு கிடைக்கிற காசை வச்சுன்னு கூட கொஞ்சம் குடிச்சுன்னு வாழ்ந்துன்னு போகிறேன். என்ன சொல்கிறேன் சேரு? பஞ்சம் ஒன்று நெஞ்சில் உள்ள கைக்க நின்றானே, பலியாடு ஒன்று கையில் வந்து சிக்க வந்தானே. பஞ்சம் ஒன்று நெஞ்சில் உள்ள கைக்க நின்றானே, பலியாடு ஒன்று கையில் வந்து சிக்க. யாரோ இவன் யாரோ, பசி தீர்க்கும் புலியோ, மாறும் பரிணாமம் இதுதானோ விதியோ சரியோ? பேங்க்ல இருந்து ஆபீசருங்க உங்களை பார்க்கணும்னு வந்துக்கிறாங்கண்ணா. ஹலோ சார், ஐ எம் ராமநாதன் ஃப்ரம் ஐசிபிஐ. என்னங்க சார், சிட்டியில் எங்கள் பேங்க் மூலமாக கொடுத்த லோன் நிறைய கலெக்ட் ஆகாமல் இருக்குது சார். நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லோனுக்கு 10% கமிஷன் எடுத்துக்கலாம் சார். இதில் எல்லா டிஃபால்ட்டர்ஸோட டீட்டெயில்ஸும் இருக்குது சார். கையில் போட்டுக்கிறாப்ல. மனிதம் உறங்கிவிட மிருகம் எழுகிறது, இதயம் முழுவதிலும் நகங்கள் வளர்கிறது, கனவு கலைந்து விட பிடிகள் எரிகிறது, நகரம் புதைந்து விட வனங்கள் தெரிகிறது, பழகிய நினைவுகள் கசக்குது, அடி முதல் நுனி வரை துடிக்கிறது. சார் வண்டி வந்துருச்சு சார். போங்க எல்லா வண்டியும் லாக் பண்ணுங்க. ஒரு வண்டி லாக் போங்க எல்லா டிரைவர் இறங்குங்க. புரியா அந்த வண்டி போறா பாரு. புரியா எல்லா வண்டியும் போய் வா அவள பாருங்க எல்லா பசங்களும் தூக்குங்க. வணக்கம். புதிய தலைமுறை செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றில்
தொடர்ந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்ட 20 லாரிகள் வட்டாட்சியர் முன்னிலையில் சிறைப்பிடிப்பு. மணல் கொள்ளைய ஏன் அரசு சட்டவிரோதமா நினைக்குதுன்னா, மணல் ஒரு அபூர்வமான பொருள். ஆற்று படுகைகளில் கிடைக்கிற மணல் 5 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் தான் கிடைக்கும். 15 அடிக்கு மேல கூட கிடைக்கும். அது சில இடங்கள்ல தான். ஆனா இந்த மாதிரி மணல் படுகைகள் உருவாக எத்தனை காலம் ஆகும் தெரியுமா? குறைஞ்சபட்சம் 10,000 வருஷம். இந்த மணல் படுகைகள் தான் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள்ல நீர் வளத்தை காப்பாத்தி கடல் நீர் குடிநீர்ல கலக்காம காப்பாத்திட்டு வருது. அத நாமே அழிச்சுட்டா எப்படி? இப்படியே போனா நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு என்னத்தை கொடுக்க போறோம்? வெறும் பாலைவனத்தையும் பாறைகளையுமா? தப்புங்க. 3 அடி வரைக்கும் மணல் அள்ளலான்னு கவர்மெண்ட் கெசட்ல இருக்கு. அதையும் மீறி திருட்டு மணல் அடிக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. 20 லாரி சீஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லது கெட்டது டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட்டு. ஒரே நேரத்தில் 20 லாரி அடிச்சிருக்காங்க. புது ஆஃபீஸர் ரைட் அடிக்கிறாங்கன்னா காசு ஜாஸ்தியாக எதிர்பார்க்குறாங்கன்னா இதுக்கு நான் போய் டென்ஷன் ஆகிடுவா, பேசிக்கலாம். வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்கார் சேகர். புது இடம் நல்ல வசதியாக இருக்குங்களா? நான் ஏதாவது பார்த்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் போய் வசதி எல்லாம் பார்க்க முடியுமா? சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, நேற்று ரைடில் கொஞ்சம் லாரியை சீஸ் பண்ணிட்டீங்களா, அதை பற்றி பார்த்து பேசிட்டு போகலான்னு தான். மணல் திருட்டு ரைட் பண்ணி பிடிச்சிருக்கோம். தப்பு இல்லைங்களா? ரூல்ஸுன்னு ஒன்று இருக்கே சார். இந்த மணல் கோரிக்காக 3 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். தம்பி பேரில் தான் நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிற ரூல்ஸு லொட்டு ரொசுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் பொழப்பு நடத்த முடியாது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், சிறப்பாக செஞ்சுருவோம். இவ்வளோ காலம் காசு பணம்னு பெருசாக எதுவும் சம்பாதிக்கலைனாலும் கரைப்படியாத கையின்னு நல்ல பேர் இருக்கு. கோர காலத்துக்கு அப்படி இருந்துட்டு போகிறேனே. அதுக்கு இல்லை சார். சாருக்கு வீடு அசோக் நகர் 4th Avenue இல்லை சார்? 2 பசங்க நல்லா இருக்கணும் சார். தம்பி, என்னோட 34 வருஷ சர்வீஸில் 14 முறை டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன். இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயந்துருந்தா என்னால் குப்பை கொட்டியிருக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால உன்னால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நீ செஞ்சு பாரு. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். சார் நான் கிளம்புறேன் சார். தம்பி சேகர், இப்பெல்லாம் மணல் திருட்டு கேஸ்ல கவர்மெண்ட்ல ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா. வணக்கம்யா. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பில்டிங் வளர்ற வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் காசை கொடுத்து வச்சிருக்கானுங்க சார். Hello sir, I am the chief engineer here. You got any problem? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். நாங்கள் இந்த பில்டிங்கை இடிக்கலான்னு வந்திருக்கோம். என்ன புரியலீங்களா? இந்த இடம் ஏரிக்கிற புறம்போக்கு சார். கவர்மெண்ட் லேண்டில் எவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டிட்டு ஒன்றுமே புரியலன்றீங்க. என்க்ரோச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சார். கோர்ட்டில் இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சோம். உங்கள்கிட்ட இருந்து ப்ராப்பராக எந்த பதிலும் வரல. அதுதான் இடிக்கலான்னு வந்திருக்கோம். என்ன சொல்கிறீங்க? இவர்கிட்ட எதுக்கு சார் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அந்த ஃபைலை எடுத்துட்டு வாங்க. சடனாக வந்து டெமாலிஷன் எப்படி சார்? ரூல்ஸ் சார். சார் நீங்கள் எனக்கு ஒரு 10 நாள் இடிக்காமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் சார். மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். சார் இந்த டிஆர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரூல்ஸ் பேசுவோம் சார் அவன். இல்லை சார், உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதையும் நான் செஞ்சிடறேன் சார். ப்ளீஸ் சார். சார் நீங்கள் நினச்சா முடியும் சார். இதை வெளியில் கேட்டில் விட்டுடுங்க. ஆகட்டுங்கய்யா. ஐயா சார் உங்கள்கிட்ட ஏதோ சொல்லுங்கள் சார். சார், if you could postpone your procedures for another 10 days. தமிழ்லேயே பேசலாமே சார். சார், ஒரு 10 நாளைக்கு இடிக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நான் கோர்ட்டில் மூவ் பண்ணி ஸ்டே வாங்கிடுவேன்.
அதுக்கப்புறம் சாருக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் உண்டோ? டெமாலிஷன் ஆக்ட் 468 பிரகாரம் இதை இடிக்கலான்னு தான் வந்தோம். இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் 1988 பிரகாரம் உங்களையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்கண்ணா. எங்கடா போய் தொலைஞ்ச? பெரிய பிரச்சனை போச்சுடா. நம்ம சித்திர நிலத்தை வளைச்சப்பட்டோம்ல, எவனும் விஜிலன்ஸில் போட்டு கொடுத்துறான்டா. இப்போ காலைல தான் எந்த நேரத்துலையும் போலீஸ் நம்மளை தூக்கிறோம். நீ எங்கே இருக்க? தவால் உடனே போய் ரூமை காலி பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து சார். நான் பேங்காக் 2 டிக்கெட் போட்டிருக்கேன். அங்கே போய் செட்டில் ஆக போகிறோம். அங்கேருந்து வெயில மூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். 2 நிமிஷம் கூட வெயிட் பண்ணக்கூடாது. உடனே கிளம்புடா. எனக்கு இருக்குது ஒரே பொண்ணுங்க. எனக்கு அப்புறம் இந்த காடு கழனி வீடு எல்லாம் அவளுக்கு தான். மேற்படி நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீரு சிறப்புமாக செஞ்சு கொடுத்தேன். வரதட்சணை எவ்வளோ கொடுக்க போறீங்க, பவுன் எவ்வளோ போட போறீங்கன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த காலத்தில் வந்து சீரு சனத்தையும் பேசிக்கிட்டு. மாமா எனக்கு வந்து திலகாவை பிடிச்சிருக்கு. திலகாவுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா காட்டின போட விட அனுப்பி வைங்க மாமா. தாலி கட்டி நான் காப்பாற்றுறேன். அட மாப்பிளையே சூரிய தங்கா போட்டு உடைக்கிற மாதிரி வச்சிட்டாருன்னா நீ என்ன பேசிக்கின்னு பார்த்துக்கின்னு இருக்கிற வேலையை நடத்தியா போச்சு. என்ன இருந்தாலும் வாத்தியார் மாப்பிள்ள தான். அதிலும் ஒரு தெளிவு தான். பட்டுன்னு சொல்லிட்டாரு இல்ல. மேற்கொண்டு ஆபத்தை பார்க்கணும். கஷ்டம் மாத்தியா மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குதாமா. வரதட்சணையே வேணாமா. மாப்பிள்ளைக்கு ஒரு வேளை கோளாறுகளாவது இருக்குது என்னவோ. அத்தை எவனாவது யோசனை பத்தியா? கேசவா இப்படி ஏதாவது கொளுத்தி போட்டுருந்தேன்னு வச்சுக்கேன், சங்கறுத்து போட்டு. வேற என்னங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு 8 நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டீங்கன்னா முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிடலாம். தட்டை வந்து எடுத்துக்கா. அப்பா அப்பா என்னடா? என்ன வேணும் என் செல்ல குட்டிக்கு? அப்பா எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாப்பா. செருப்பல சிரிக்கும் அவள. என்ன செய்யறோம் பாரு. ஓடாத நில்றி. என்கிட்ட மாட்ட வகுத்துறோம் உன்னை. ஓடாதடி ஓடாத நீ ஓடாத நில்லு. கொண்டு போறதே சரி. மாமா மாமா ஐயா மாமா யோ சாமா போட்டு மாட்டா. கிட்ட போச்சுடா. நீ மாட்டா ரெண்டு கொலை விழுது. மாமா பெரிய மச்சனா என்ன ஐஸ் பண்ண கையில அடிக்கிறேன்றா. இவளோட சின்ன பொண்ணு. இவளுக்கு 2 பேரையும் நீ கொல்லாம விட மாட்டே. ஓ நான் சொல்றேன். நீ ஓடாத நில்றி. வா மாமா. ஏய் அப்படி ஓடிறே நீ. மாமா எப்படி பாக்குற பத்தியா? ஒய்யார சிரிக்கி. உன்னைய மாமா வரேன். இவங்க 2 பேரையும் கொன்னு அந்த 2 தலையை எடுத்துக்கிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போடல. என் பேர் சம்பந்தம் இல்ல. புள்ளையோட பெத்து வச்சிரா. புள்ள உடம்பு பூரா கோழி புறா. உள்ள என்ன உள்ள ஆச்சு என்ன சொல்லு. எனக்கு வர கோவம் இன்னைக்கு. உட்கார் என்ன இல்ல உட்கார். அவளை என்ன பண்றா? பச்சை புள்ளைய போட்டு ஆச்சின்னு. யாரா பச்சை புள்ள? அவளா பச்சை புள்ள? என்னப்பா கல்யாணம் ஆயிட்டா கல்யாணம் வேற வீட்டுக்கு போக போதே அதை போட்டு ஆச்சின்னு. யாரு கல்யாணம்? அவளுக்கு கல்யாணம் எல்லாம் மயிறு பொடி போச்சு. ஊரை சுத்தி ஒரு மாப்பிள்ளைய கொண்டாந்தா அவ என்ன சொல்ல தெரியுமாங்க? சொல்லு என்ன என்ன சொல்லு சொல்லியா? அவளை போய் கேளு. என்ன ஆச்சு? என்னாச்சு? அவளை போய் கேளண்டா. என்ன கேட்டா? வேணான்றா வா. என்னத்த என்னாச்சு? தாலியை கேளு. இந்தாங்க தண்ணி குடிங்க. சீ வேணாமா? ஐயா மாமா என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. என்ன சொல்றாவா? பொண்ணால பத்தி வச்சிருவா. இவ்வளவு கொண்டு போட எல்லாம் சரியா போடும். இவ்வளவு கொல்லணும் முதல்ல. பொண்ணு பெத்து வச்சு வச்சிருவா பாரு பொண்ணு. சரி நீரே நான் போய் என்னன்னு கேக்குறேன். ஆனா மாமா இந்த பார் நீ மட்டும் உள்ள வந்த அப்புறம் நடுக்கிறதே வேற. அவன் மூஞ்சில எவனோ முடிப்பான். அதான் இந்தால ஒழுங்கா பாத்து நான் போய் கேக்குறேன். திலகா ஏய் திலகா ஏயா வயசான காலத்துல இப்படி திலகா நீ ஒழுங்கா பெத்து வச்சிருந்தா திலகா ஏன் இப்படி ஆவற? என்ன திலகா அங்க உங்க அப்பா வாசல்ல அடவு கட்டி ஆடுனுக்குறான். நீ பாட்டு உட்காந்துங்கன்னு நகத்துக்கு பாலிஷ் போட்டுனுக்குற. அது கத்திச்சுன்னா அதுக்கிட்டே போய் கேளு. ஏங்கிட்டே சொல்ற? சத்தியமா சொல்றேன் திலகா
கொப்பனுக்கு இருக்கிற அதே திமிரு உனக்கு இருக்குது. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். எங்க போற? இவர் வந்துட்டா நாடகம் பண்றதுக்கு. அச்சிப்பா. ஏய், இப்போ இந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்ன்ற? ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கிறான், மாசம் ஆனா 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், எல்லாத்துக்கும் மேல தண்ணி அடிக்கிறது இல்ல, தம் அடிக்கிறது இல்ல, இதுக்கு மேல என்ன வேணுன்ற? உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப நீயே கட்டிக்க. ஒன்னு சொல்றேன் திலகா, நீ மட்டும் இப்படி பண்ணிருந்தேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு உன்னை கட்டிக்க ஒருத்தன் நிக்க மாட்டான். ஏன் நீ கட்டிக்க மாட்டியா? உன்னெல்லாம் போய் லவ் பண்ண பாரு. உடம்பு முழுக்க சர்க்கரையை வச்சுக்கிட்டு ஏயா இப்படி ஓடி ஆடிட்டு இருக்கிற? என்னடா சொல்றாவா? அவளுக்கு கல்யாணம் வேணாமா? கல்யாணம் வேணாமா? ஏனா? அவ லவ் பண்றாளாம். என்னது? லவ் பண்றாளா? என் பொண்ணு லவ் பண்றாளா? கேட்டியாடி? உன் பொண்ணு லவ் பண்றாளா? லவ் பண்றாளா? என் பொண்ணு லவ் பண்றாளா? கேட்டியாடா? நம்ம மூட்டு டயானா மகாராணி லவ் பண்றாளா? லவ் ஊரெல்லாம் தேடி ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்தா லவ் பண்றாளா? லவ். எப்பா அந்த புண்ணியவன் தப்பிச்சான்டா. யார் பெத்த புள்ளியோ இவகிட்ட மாட்டிக்கின்னு சின்ன பண்ண படத்தை விட அவன் தப்பிச்சுக்கிட்டான் இல்ல? அப்பா அது போதுடா. எவனையாவது எடுத்துன்னு ஓட போறாமா இல்ல நானே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கையெழுத்து போடணுமா? கேட்டு சொல்றீ? சொல்லு சொல்லு. சரி, நம்ம டயானா மகாராணிய மயக்குன அந்த சார்லஸ் மகாராஜா யாரா? நான் தான். மானிட பயலே ராமா, மடிந்திட காலமாச்சோ, பூனுடை குரங்கன் வாலியை கொன்றிட்டாய் மறைந்து தாக்கி, ஆனிடை பேடியாகி அமர்க்களம் வந்து நின்றாய். பானுவின் ஒளியின் முன்னே பணி போல முடியும் வாழ்நாள், பணி போலே முடியும் வாழ்நாள். வாலியை மறைவில் நின்று கொன்ற நீயா என்னை அழிக்க வந்த சூரன்? நேரே நின்று ஜெயிக்க வந்த தீரன். வாராய் உந்தன் வலிமை காட்டு பார்ப்பேன். வந்தேன் எந்தன் பகையை இன்று மாய்ப்பேன். துணிவை சேர்ப்பேன், துயரம் தீர்ப்பேன், புலவியாக்கேன், புலத்தை காப்பேன். காப்பேன் என்று கதைக்கும் உந்தன் கோலம், காண்போம் இன்று போரின் வீரஜாலம், எல்லாம் அழிந்து முடியும் உந்தன் காலம், ஏனோ இன்னும் வரட்டு பேச்சின் நீளம், அரக்க மூலம் அழியும் கோலம் இறக்கத்தானே எடுத்தன் பாரம், அழியும் கோலம் இறக்கத்தானே எடுத்தன் பாரம். எடுத்த வானம் எதனை நாடி ஓடும், ஏனோ இன்னும் வெற்றி காணும் பாடும். மானீடானே மடியும் உந்தன் தேகம், மண்ணில் வீழ்ந்து மறைய காலமாகும்.
கிளம்பிட்டு இருக்கேன்டா. நான் வந்துடுறேன், நீ வந்துரு. சரி சரி சரி. எல்லாம் எடுத்துட்டேன். சரி சரி, ஓகே ஓகே. நான் 10 நிமிஷம் இருப்பேன். நான் வந்துடுவேன். கனை வேகமாகவே வஞ்சகனை உயிர் வானகம் சேரவே பெருகுது கோவம் தீயை போலவே விதைய உந்தன் வீரம் ஒடுங்கவே முடிந்தது உந்த கதையே ராவணனே முக்தி தரும் என்ற கதையே முடிந்தது உந்த கதையே ராவணனே முக்தி தரும் என்ற கதையே நொடிதனில் முடி உற காட்டிதனில் தொடு உனை விரைவினில் அழித்திட விடுத்திட்டன் இதகனை நொடிதனில் முடி உற காட்டிதனில் தொடு உனை விரைவினில் அழித்திட விடுத்திட்டன் இதகனை எனக்கெல்லாம் நினைச்சு கடை அணையணும் எங்கள் அப்பா அம்மா நல்லா அவ்வளோதான்டா இந்த கல்யாணம் காட்சி இதெல்லாம் தேவையில்லை மச்சி
என்ன சார் ஒரு 420க்கு 506/2க்குமா இவ்வளோ நாளாக ஒரு ஆன்டிசிபேஷன் போகிறதுக்கு சார் ஒரு எக்ஸ்கியூஸாக இருக்கே சார். வாரண்ட்டை உடைக்கணும், எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும். சரி 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 எவ்வளோ பணம் ஒன்றும் சொல்லுங்கள், இந்த பையில முடிச்சு விடுங்க. ஏபிபி பிபி பெருசு, பிபிக்கு ஒரு ஃபைல் கொடுத்துட்டோம்னா. ஐயோ பிபிக்கு மட்டுமே இவ்வளோனா அப்புறம் பெருசுக்கெலாம் என்ன பண்ணுறது சார்? பார்த்து முடியுங்க சார். கேஸ் பெருசு சார். அப்புறம் ஆர்கியூமெண்ட்டு ஹியரிங்னு வந்துச்சுன்னா நாலு பின்ன நமக்கு சிக்கலாகிடக்கூடாது. அதுக்கே உங்ககிட்ட நான் வரேன், வாதாடுற வக்கீல்கிட்ட போயிருப்பேனே. ஆர்கியூமெண்ட்டில் முடிக்கிற கேஸு சார் இதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி தான் சார் முடிக்க முடியும். ஓகே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பேசிட்டேன் சார். சரி சும்மா நாமக்கு அவசிக்கு 2 முறை டிஸ்மிஸ் ஆகும். சரி 3வது முறை பெயில் வாங்கலாம் சார். கான்ஃபிடென்ட்டாக இருங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. முடிச்சு கால் பண்ணுங்க சார். Have a nice time, sir. தேங்க்யூ சார். You're a good soldier, choosing your battle. Pick yourself up and dust yourself off and back in the saddle. 2 முறை டிஸ்மிஸ் ஆகும், 3வது முறை பைல் ஆகிடும். Cheers. Over. The pressure's on, you feel it, but you got it all, believe it. When you get up, என்னம்மா வளைச்சி நெளிச்சு ஆடுறாரா? யா அப்புறம் நெக்ஸ்ட் இஸ் MLM? Journey always. No. ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणी नमोस्तुते. गतिमेल मांगल्यं दन्तुनानेन मम जीवनहेतुना कंठे बद्धामि शुभहेतुं जीव सरदां என்ன சம்பந்தம்? கண்ணில் காவேரி ஓடுது. பின்ன ஒருத்த பிள்ளை பேத்துட்டு ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்தா கலங்காதா? ஆனால் ஒன்றையா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொண்ணுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை பையனு நல்ல பையன்தான். இனிமேல் அது சந்தோஷமாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அது போதையா மனசு நிறைஞ்சு போச்சு. வாழ்க்கைன்னா என்ன ஐயா? சாப்பிட்டா சரிச்சிடணும், படுத்தா பட்டுன்னு தூக்கம் வந்துடணும். 4 சொந்த பந்தத்தோடு சேர்ந்து இருக்கிறதை விட வேறு எதுலையா இருக்குது சந்தோஷம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்நாளின் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணங்கள் அமைகிறது. அம்முடிவுகள் தான் நாம் பயணிக்க வேண்டிய பாதையை தீர்மானிக்கிறது. சில பாதைகள் மலர் படுக்கைகளாக ஆரம்பமாகிறது, சில முள்காடுகள். அவ்வாறு நாம் எடுக்கும் முடிவுகள் தான் நம் பயணத்தின் சௌகரியங்களையும் தீர்மானம் செய்து விடுகிறது. எல்லா நதிகளும் கடலிடத்தே சங்கமிப்பது போல் எல்லா பாதைகளும் பரமாத்மா என்கிற பெரும் சமுத்திரத்தில் ஐக்கியமாகி விடுகிறது. நீ நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்பது கூட நம்பிக்கையின் வாசகமே தவிர திண்மையான முடிவு அல்ல. பின் ஏன் மனிதன் நல்ல எண்ணங்களோடு இருத்தல் வேண்டும்? மனம் என்பது எண்ணங்களின் கூடு. ஒவ்வொரு எண்ணமும் நமக்குள்ளே ஒவ்வொரு சக்தியை ஏற்படுத்துகிறது. நல்ல எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமான சக்தியையும், தீய எண்ணங்கள் நம்மை தேக்கியும் விடுகிறது. நாம் மாற தயார் என்பதே நமது தாரக மந்திரமாக இருந்தால் நம்மை சுற்றி இருக்கும் சூழல் தானாக வளம் பெறும். ஆசை குரங்காய் மனிதன் மனசு அடிக்கடி தாவுதடா. அது கிளையை பிடித்து தாவிடும் நேரம் கீழே விழுகுதடா. வானுக்கும் எல்லை இல்லை, ஆசைக்கும் அளவில்லை. பணம் தேடி அலையும் உலகில் மனம் தேடி பயனில்லை. வாழ்வென்றால் வரவா செலவா,
வாழ்வென்றால் வரவா செலவா, வாழ்வென்றால் வலியா சுகமா, காலங்கள் கோலங்கள் எல்லாம் காட்சியின் பிழைகளடா. வாழ்க்கை என்பது வானவிலா, வாழ்க்கை என்பது வானவிலா, வருவதும் போவதும் கனவுகளா, உறவுகள் என்பது வெறும் நிழலா, காண்பது யாவும் நாடகமா, மானிடர் யாவரும் பாத்திரமா, சுத்தது உலகம் சூசகமா, அட காற்றில் ஓடம் போலே காலமும் ஓடுதடா, அது கரையில் ஒதுங்கும் காலம் கவலையும் விலகுமடா, அந்த பாதை போகும் போக்கினிலே நம் பயணம் போகுதடா.